சாந்தி, இந்த தடவையாவது சுப செய்தி வரணும்னு பெரியவாட்ட மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோமா. பாத்தீங்க இல்லையா, இந்த தடவையும் நெகட்டிவ் தான். நான் இந்த குடும்பத்துக்கு வேண்டப்பட்டவளா இருந்தாலும் as a doctor I need to tell the truth. இதுக்கு நீ ஏம்மா இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க? 5 வருஷமா இதையே தான் கேட்டுன்னு இருக்கோம். ஆமா, அவ கர்ப்பப்பையில ஏதோ கோளாறு இருக்குன்னு சொன்னே இல்லையா? Yes, multiple issues. Ovulation disorder, fallopian tube obstruction, elevated secretion of cortisol, secretion of estradiol, etc. இது எல்லாத்துக்கும் மேல பிரதான காரணம்னு பார்த்தா ஸ்ட்ரெஸ் அண்ட் சைக்கலாஜிக்கல் ஃபியர். ஸோ சாந்தி கன்சீவ் ஆகுதுங்கிறது த சான்சஸ் ஆர் வெரி ரிமோட். பட் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதுக்கு மேல வெயிட் பண்றதுக்கு என்ன இருக்கு? 5 வருஷத்துக்கு மேல ஆச்சு. நான் இப்போ சொல்ல போறது உங்களுக்கெல்லாம் ஹார்ஷா இருக்கலாம். பட் ஐ வாண்ட் டு பி ப்ராக்டிக்கல். சுமூகமா முடிச்சுக்கிறது தான் பெட்டர். சம்மந்தி, நீங்க என்ன சொல்ல வரேள்? புரியல. இதை விட வெளிப்படையா சொல்றதுக்கு என்ன இருக்கு? இவ 2 பேரும் சட்ட ரீதியா வித் மியூச்சுவல் கன்சர்ன் பிரியறது தான் தீர்வு. எனக்கு இருக்கிறது ஒரே புள்ள அண்ட் எனக்கு சந்ததி முக்கியம். இவா 2 பேரும் லீகலா பிரிஞ்சிட்டா என் பையனுக்கு இன்னொரு கல்யாணத்தை பண்ணி வச்சுடுவேன், என் வம்ச விருத்திக்கா. ஆமா, வம்ச விருத்திக்கா, நாட் எனிதிங் எல்ஸ். சுவாமி, நாம சனாதன தர்மத்தை ஃபாலோ பண்றவா. சனாதன தர்மத்தில் மறுவிவாகத்துக்கு வாய்ப்பே கிடையாது. சனாதன தர்மமே வாழ்க்கைக்கு தேவையான முக்கியமானதை அமைச்சு கொடுக்க வழி சொல்றது தான். அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி நியாய தர்மங்கள் மாறணும். ஏமா சாந்தி, இவர் என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கார், என் மனசு கடந்து படபடன்னு அடிச்சுக்கிறது. நீ வாயே திறக்காம உட்காந்துட்டு இருந்தா என்னமா அர்த்தம்? இல்லப்பா, இப்ப எதுவும் பேசுற நிலைமையில நான் இல்ல. சரவணன், நீங்களாவது உங்க அப்பாவுக்கு எடுத்து சொல்லுங்க. இவன் என் பொண்ணுங்கிற உரிமையோட உங்க பொண்டாட்டிங்கிற உரிமை தான் அதிகம். அக்னி சாட்சியா 7 அடி எடுத்து வச்ச போது என்னெல்லாம் மந்திரம் சொல்லியிருக்கேள், அதுக்கு என்ன அர்த்தம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சார், என்னை மன்னிச்சிருங்கோ. எங்கள் அப்பாவோட வார்த்தையை மீறி எனக்கு பழக்கம் இல்லை. ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் தட். சுந்தரமன் சார், திடீர்னு இப்படி ஒரு குண்டு தூக்கிப்பட்டா என்ன அர்த்தம்? இவாளுக்கு கல்யாணம் ஆகி 5 வருஷம் தானே ஆறுது. எத்தனையோ பேருக்கு தள்ளி மேபி 10 வருஷத்துக்கு அப்புறம் கூட சந்தான பாக்கியம் உண்டாயிருக்கு இல்லையா? ஸோ என்னையும் அவ்வளோ நாள் வெயிட் பண்ண சொல்கிறீங்களா? ஐ எம் சாரி மிஸ்டர் ஹரிஹரன். சார், உங்கள் பேர் சுந்தரராமன் இல்லையா? உங்கள் பேரில் இருக்கிற முதல் லெட்டர் எஸ். உங்கள் பிள்ளையோட பேர் சரவணன், அவர் பேரில் இருக்கிற முதல் லெட்டர் எஸ். உங்கள் தங்க சௌமியா, அவா பேரில் இருக்கிற முதல் எழுத்தும் எஸ். எஸ் அப்படின்னாலே அது பாசிட்டிவிட்டியை தான் குறிக்கும். அப்படி இருக்கும் பொழுது ஆனால் வந்திருக்கிற ரிசல்ட் நெகட்டிவானா இருக்கு.
இதில் மேற்கொண்டு பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. அண்ணா, நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லலாமா? அவ இவ்ளோ ரெக்வஸ்ட் பண்றா, வேணும்னா ஒரே ஒரு வருஷமா. நோ, சாரிம்மா. சரி, இன்னொரு 6 மாசம் டைம் கொடுப்போம். அதுக்கப்புறம் லெட்ஸ் டேக் ஏ கால். மோரோவர் அவளுக்கும் மென்டலி ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்த மாதிரி இருக்கும். இன் பிட்வீன் தேர் குட் பி சம் டெவலப்மெண்ட் ஆல்சோ. சௌமியா, நீ சொல்றது கரெக்டு தான். ஆனால் ஏற்கனவே 5 வருஷம் நான் பொறுத்துட்டு இருந்துட்டேன். 5 வருஷம் பொறுத்துட்டு இருந்தவருக்கு ஒரு 6 மாசம் பொறுத்துக்க முடியாதா? 6 மாசம் இல்லை, 6 வருஷத்துக்கு அப்புறமும் நிலைமை இப்படியே தான் இருக்க போகிறது. சரி, நீ சொல்றதுக்காக 6 மாசம் வெயிட் பண்றேன். அதுக்கப்புறம் ஒரு நாள் கூட பொறுத்துக்க மாட்டேன். தேங்க்யூண்ணா. அதுக்குள்ள நல்லது நடக்கும்னு வேண்டிப்போ. ஏன் சரவணன், உங்க அப்பா அவ்வளோ பேசினாரு, என்னை டிஃபெண்ட் பண்ணி பேசணும்னு உங்களுக்கு கொஞ்சம் கூட தோணலையா? சாந்தி, உனக்கே நன்னா தெரியும், இது நாள் வர எங்கள் அப்பா பேசினதுக்கு நான் மறுவார்த்தை பேசினது கிடையாது. ஸோ அந்த மாதிரி நான் வளர்க்கப்பட்டிருக்கேன். நம்ம கல்யாணம் கூட அவராக பார்த்து நிச்சயம் பண்ணினது. கல்யாணத்துக்கு முன்னாடி நான் உன்னை பார்த்தது கிடையாது, பேசினது கிடையாது, பழகினது கிடையாது. வெல், நீயும் அதுக்கு அக்ரி பண்ணிட்ட. அதுக்காகவே உன்னை நான் நிறைய தடவை பாராட்டியிருக்கேன். இந்த காலத்துலேயும் இப்படியா அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியப்பட்டு போயிருக்கா. வெல், தட்ஸ் வாட் ஐ ஆம். பட் don't you have any responsibility towards me? அதனால தான் அப்பா முன்னாடி நான் வாயே திறக்கல. உனக்காக பேச ட்ரை பண்ணியிருந்தா அப்பாவுக்கு பிடிவாதம் இன்னும் அதிகமாக இருக்கும். அங்கே சைலண்ட்டாக இருந்தேன். ஆனால் லெட் மீ அஷூர் யூ, ஐ வில் நெவர் லெட் யூ டவுன். எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, இந்த 6 மாதத்துக்குள்ள திங்ஸ் வில் சேஞ்ச். அப்பா, வீணா மனசை போட்டு அழட்டிக்காதீங்கோ. எதை எப்போ எப்படி நடக்கணுமோ அது அப்படிதான் நடக்கும். அதில் எனக்கு ஆழ்ந்த நம்பிக்கை இருக்கு. இல்லைம்மா, என் மனசு ரொம்ப சஞ்சலம் அடைஞ்சிருக்கு. எதுக்கும் நாம் ஒரு தடவை காஞ்சிபுரத்துக்கு போய் பெரியவாளை தரிசனம் பண்ணி மனசில் இருக்கிறது எல்லாத்தையும் கொட்டி தீர்த்துட்டு வந்துடுவோமே. இல்லைப்பா, ஐ எம் நாட் இன் தட் மைண்ட் செட் நவ். எங்கேயும் போகிறதுக்கு எனக்கு மனசு இல்லை. பெரியவா சர்வ வியாபி, காஞ்சிபுரத்துக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு தான் வரணும்னு இல்லை. இதோ இங்கேயே இருக்காரு, இவர்கிட்டயே நான் மனமுருக வேண்டிக்கிறேன். எனக்கு ஒரு நல்ல வழிகாட்ட சொல்கிறேன். இல்லைம்மா, நாம் எதுக்கும் ஒரு தடவை எனக்கு கொஞ்சம் தனியாக இருக்க விடுங்கோப்பா. ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. தேவையில்லாமல் மனசு அலைபாயமும் வேண்டாம், அனாவசிய கவலையும் வேண்டாம், சர்வமங்களமும் உண்டாகும். என்னால நம்பவே முடியல. ஆக்சுவலி இட்ஸ் a மெடிக்கல் மிராக்கிள். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு both of you. இருக்கட்டுமா, எடுத்துக்கிறேன். இதை மிராக்கிள், அதிசயம், அற்புதம் எப்படி வேணால் சொல்லலாம். ஆனால் எல்லாத்துக்குமே நம்பிக்கை தான் அடிப்படை காரணம். சம்ஸ்கிருதத்தில் சொல்லுவா,
யத் பாவம் தத் பவதி அப்படின்னு. அதாவது நாம் என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும். மகா பெரியவாகிட்ட இவ மனசுருக வேண்டிண்டா அந்த நம்பிக்கையோட பலன்தான் இப்போ வந்திருக்கிற பாசிட்டிவ் ரிசல்ட். சாரிம்மா, என் குடும்பத்துக்கு வாரிசு இல்லாமல் போயிடுமோங்கிற ஆதங்கத்தில் கொஞ்சம் ஹார்ஷாக பேசிட்டேன். அதெல்லாம் மனசில் வச்சுக்காத. குழந்தைக்கு பேர் முதற்கொண்டு யோஜனை பண்ணி வச்சிருக்கேன். பையனோ பொண்ணோ யாரா இருந்தாலும் பேர் எஸ்ல தான் ஆரம்பிக்கும். என்னம்மா சாந்தி, எல்லாரும் சந்தோஷமா இருக்கோம், நீ ஏன் இவ்வளோ டல்லா இருக்க? ஓ, சாந்திங்கிற பேருக்கு ஏற்ற மாதிரி சாந்தமா இருக்கியா? நான் இவரோட இருக்க மாட்டேன். என்னம்மா சொல்ற நீ? உன் வயித்துல வளர்றது இவரோட குழந்தை. இப்ப திடீர்னு இப்படி சொன்னா என்னம்மா அர்த்தம்? அப்பா, நான் சொன்னதை யாருமே சரியா புரிஞ்சுக்கல. இவரோட நான் சொன்னது சரவணனோட அப்பா. அவரோட தான் நான் இருக்க மாட்டேன்னு சொன்னேன். ஒண்ணு அவர் இந்த வீட்டில் இருக்கணும், இல்ல நாங்க இந்த வீட்டில் இருக்கணும். என் குழந்தையோட முகத்தை கூட அவர் பார்க்கறத நான் விரும்பல. நிமிஷமா இந்த குடும்பத்திலேருந்து என்ன ஒதுக்கலான்னு பார்த்தாரு. அப்போ நான் அனுபவிச்ச வலி, வேதனை அவருக்கும் தெரியணும். என்னம்மா இது எல்லாம் கைகூடி வரைச்ச இப்படி ஒரு அதிர்ச்சி கொடுக்குறியே. சாந்தி, வெல் செட். ஷீ இஸ் ரைட். சௌமியா, நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ணு. சாரி, இப்ப நான் உங்க தங்கையா பேசல, ஒரு பொண்ணா பேசுறேன். எங்க உணர்வுகளை, எங்க ஃபீலிங்ஸ என்னைக்குமே நீங்கெல்லாம் புரிஞ்சுக்கிட்டதே கிடையாது. வெல், ஒரு ஆர்குமெண்ட்டுக்காக சொல்றேன். நாம சொன்ன அந்த 6 மாசத்துக்குள்ள இவ கன்சீவ் ஆயிருக்கலனா இவளோட நிலைமை என்ன ஆகியிருந்திருக்கும்? ஒவ்வொரு நாளும் அந்த டெட்லைனை நினைச்சுட்டே அவ வாழ்ந்திருப்பா. 6 மாசத்துக்கு அப்புறம் என்ன ஆகுமோன்னு பயந்துட்டே தான் இவ இருந்திருப்பா. இதுவும் ஒரு அக்னி பிரவேசம் மாதிரி தான். கரணம் தப்பினா மரணம்னு சொல்லுவா. அதே மாதிரி இவ உண்டா இருக்கலனா இவளை உண்டு இல்லைன்னு ஆக்கியிருப்பீங்க. Her life was hanging in balance, on the edge. Of course, இப்பெல்லாம் டிவோர்ஸ் அண்ட் ரீமேரேஜ் ரொம்ப சகஜமாயிடுச்சு. ஆனா ஒவ்வொரு பிரிவும் சம்மந்தப்பட்டவங்களுக்கு வலியும் வேதனையும் தான் கொடுத்துருக்கு. இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள்ல சூழ்நிலையில பாதிக்கப்படுறது பொம்பளைங்க மட்டும்தான். ஆம்பளைங்களுக்கு என்ன, தொடச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. Let this be a lesson to all the men. Shanti, I admire you. Congratulations. கன்சீவ் ஆனதுக்கும் சரி, என் அண்ணாவை வேண்டான்னு ஒதுக்கி வச்சதுக்கும் சரி. Hats off to you and wish you all the best. Thank you.